கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் ஸ்கூலில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே எதிர்பார்க்குற லேப் அட்டெண்டர், ஏதாச்சும் ஆய்வக உதவியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த போஸ்டிங் கூட இருக்குது. ஸோ போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே உங்களுக்கு வேரி ஆகுது கைஸ். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்காக ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது கூடவே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ பிரிண்ட் எடுத்த பிறகு இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, ஜெண்டர் டீட்டெயில், டேட் ஆஃப் பர்த், ஏஜ் டீட்டெயில், நேஷ்னாலிட்டி, மெரிட்டல் ஸ்டேட்டஸ், அட்ரஸ் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இது கூட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்கள் நியர்பையில் இருந்தீங்கன்னா பை ஹேண்ட் மூலமாகவே வந்து நீங்கள் கொடுத்துடலான்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அட்ரஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிஜிடி சயின்ஸ் கேட்டகரி, இது வந்து ரெகுலர் கேட்டகரியில் பெர்மனெண்ட்டாக வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 33,000 வந்து மந்த்லி சேலரி சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி 1,000 rupees இன்க்ரீஸ் ஆகுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் 5% வந்து டியரன்ஸ் அலவன்ஸ் வந்து தனியாக இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் வந்து டிஜிடி மேத்ஸ் கேட்டகரி, இதுவுமே வந்து ரெகுலராக ஹையர் பண்ணுறாங்க. இதுக்குமே சேம் சேலரி தான். அடுத்ததாக வந்து லேப் அட்டெண்டன்ட் கேட்டகரி, ஸோ இதுவுமே வந்து ரெகுலராக தான் ஹையர் பண்ணுறாங்க பெர்மனன்ட் பேசிஸில். 14,000 வந்து இதோட சேலரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து 400 வந்து இன்க்ரிமெண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து தனியாக வந்து 5% வந்து டியரன்ஸ் அலவன்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோச் கேட்டகரி, இது வந்து பார்ட் டைமாக தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு 18,000 வந்து மந்த்லி சேலரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்ச்மேன் கேட்டகரி, இது வந்து கான்ட்ராக்சுவல் கேட்டகரியில் ஹையர் பண்ணுறாங்க, பெர்மனன்ட் கிடையாது. இதுக்கு 13,000 வந்து சேலரி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து போஸ்டிங் வைஸாக குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். அதே மாதிரி இதுக்கான லாஸ்ட் டேட்லேருந்து அண்ட் இதோட இன்டர்வியூலாம் எப்போ நடக்குன்றதுலேருந்து அண்ட் இதில் வந்து நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணணுன்றதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து போஸ்டிங்ஸ் வைஸ் வந்து குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து டிஜிடி, ஏதாச்சும் ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர்ஸ் கேட்டகரி, சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பராக மாஸ்டர்ஸ் ஆர் பேச்சுலர் டிகிரி வந்து அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிஜிடியில் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பாட்னி அண்ட் ஜுவாலஜி இது எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும். அதே மாதிரி டிஜிடி மேத்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனி 2 அவுட் ஆஃப் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் இதுக்கு 21 to 50 years வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். அண்ட் ரொம்ப முக்கியம், இதுக்கு பிஎட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ பிஎட் நெசசிட்டி கிடையாது, அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி யூஜிசி, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏஐசிடியில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து அந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் டிகிரி, ஓகேங்களா? கண்டிப்பாக அதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப் அட்டெண்டன்ட் கேட்டகரி, இதுக்கு நீங்கள் 12th சயின்ஸ் குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே எலிஜிபிள். 21 to 50 years வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உமன் ஃபிசிக்கல் சேலஞ்ச் கேண்டடுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷனுமே இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க 5 years கிட்டக்க. ஸோ 50க்கு மேலே இவங்களுக்கு 55 years வரைக்கும் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் கோச் கேட்டகரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. இல்லைனா பேச்சுலர் டிகிரி ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இதுக்குமே 21 yearsலேருந்து 50 years வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். அடுத்த போஸ்டிங் வாட்ச்மேன் கேட்டகரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரேட் டியூட்டி தெரிஞ்சாலே போதும். நீங்கள் 8th மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஜஸ்ட் அவங்க கேட்குறது வந்து அந்த வாட்ச்மேனுக்கான டியூட்டி உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். 21 yearsலேருந்து 40 years வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபிஷியல் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.